உங்களுடன் ஸ்டாலின் அதில் வந்து கிட்டத்தட்ட 45 நாட்களில் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு அவர் வாக்குறுதி கொடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரேஷன் கடை ஒன்றும் கேட்டிருக்காரு, அவருக்கு வந்து நீ வேலையை வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து மனுக்கள்லாம் வந்து இப்போ பரிசீலிக்கப்படுது. ஏற்கனவே அந்த மனுக்கள்லாம் வந்து பாதி இடத்துல பஜ்ஜி போண்டா கட்டுறதுக்கும் ஆற்றுல மிதக்கிறது தான் இருக்குது. சிலர் வந்து இது மாதிரி தப்பி தவறி போனால் கூட இது மாதிரி அது பிரச்சனைக்கும் கொடுக்கக்கூடிய தீர்வுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அது 70 நாட்களுக்கு அப்புறம் கொடுக்குறாங்களாம். இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது இந்த அரசாங்கம் வந்து ஒரு 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 கட்டமைப்பில் ஒரு பிம்பத்தில் ஒரு ஒரு காற்றடைத்த பந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு புஷ்ஷுன்னு ஒரு இதில் போட்டால் விழுந்துடும். அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு குண்டூசி தான் இதெல்லாம். ஏற்கனவே பல விஷயத்தில் பார்த்துருக்கோம். 4 வருஷமாக மக்கள் மேலே காட்டாத அக்கறை திடீர்னு வந்து இன்றைக்கி ஒரு தேர்தல் வரப்போகிறது 26 அப்படின்ற உடனே நான் வந்து நானும் உங்களோட தான் இருப்பேன், மக்கள் முதல்வன் அப்படின்லாம் ஒரு இதை போட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணுறாங்க. அப்போ ஒரு முகாம் போட்டு குறை தீர்க்க கேட்டேன். ஏற்கனவே வந்து புகார் பெட்டின்னு ஒன்று இருந்தது. இந்த நம்ம சென்னை ஆப்பில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான் இருந்தது. ஆனால் என்ன பண்ணாங்க, கூண்டாஸ் வேலை தான் பண்ணாங்க. யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவன் அட்ரஸை பார்த்து கண்டுபிடிச்சி நீ எப்படி கவர்மெண்ட்டுக்கு எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கூண்டா ராஜ்யம் தான் நடந்தது. இன்றைக்கி வந்து நம்ம மக்கள் மேலே பரிவு ஏற்படுற மாதிரி போய் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒழுங்காக பண்ணுறாங்களா? கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம நிகழ்ச்சியிலேயே வந்து ஒன்றா உறுப்பினராக சேரு, அப்போ தான் உனக்கு வந்து உள்ளான மானியம்லாம் தருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அவங்க உறுப்பினர் சேர்க்கறத பார்க்குறோம். இது 3வது கட்டம். நிர்வாக சீர்கேடு, நிர்வாக இன்மை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஒருத்தர் வந்து என்னுடைய பகுதியில் வந்து ரேஷன் கடையே இல்லை, நாங்கள் வந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு, இங்கே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல இடத்துல அவர் வந்து மனு கொடுத்துருக்காரு. எதுவுமே நடக்காதனால ஏதோ ஒரு முகாம் போட்டிருக்காங்களே எதாவது நடக்குமான்னு சொல்லிட்டு போயிட்ட உடனே 2-3 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து தேர்வு எழுதி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த புகாரே அடிப்படையே என்னன்னு பார்க்காம ஏதோ ஒரு இதில் அப்போ மக்கள் குறை கேட்குறதுனா என்ன, அது என்ன குறை, எதுக்காக வந்தது அப்படின்னு ஒரு புரிதல் எதாவது படிக்கணும். முதல்ல லெட்டரே படிக்கிறதில்ல, சும்மா பார்த்துட்டு ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இடத்துல நடந்திருக்கு. இந்த செய்தி நமக்கு வந்து இப்போ ஒரு இதுவாக வந்ததுனால தெரியுது. இது போல எவ்வளோ புகார்கள், லட்சக்கணக்கான புகார்கள் சும்மா எடுத்து குப்பையில் வீசப்பட்ட அளவில் தான் இருக்க தவிர, ஏதாவது நடந்ததுன்னா உடனே அன்றைக்கி கூப்பிட்டு ஒரு எம்எல்ஏவை கூப்பிட்டு, எம்பியை கூப்பிட்டு, முதல்வரை கூப்பிட்டு, துணை முதல்வர் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற அந்த ஃபோட்டோ ஷூட் அரசாங்கமாக தான் இருக்க தவிர, இது உண்மையாகவே மக்களுக்கு உண்டான ஒரு குறையை நிவர்த்தி பண்ணுற அரசாங்கம்னா அது கிடையாது. அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் எடுத்துக்காட்டாக தான்.